வாமன அவதாரத்தை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். மகாபலி வாமனர் கேட்ட 3 அடி மண்ணை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். வாமனர் திரிவிக்ரம அவதாரமா எடுக்கிறார். விஸ்வரூபமா எடுத்து ஒரு காலில் ஒரு அடியை பூமி முழுக்க அளந்துடுறார், இன்னொரு அடியை ஆகாயம் முழுக்க அளந்துடுறார், இன்னொரு அடியை எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது மகாபலியோட தலையில வைக்கிறதா பாகவத புராணம் சொல்றது. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அசுர குலத்துல இருக்கிற சில சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆட்கள்லாம் சண்டை போடுறதுக்கெல்லாம் கூட வரா. அவ எல்லாரையும் தடுத்து நிறுத்துறான் மகாபலி. இதை அவன் எப்படி வியூ பண்றான் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல நான் சொல்லணும்னு நினைச்சேன். பார்ட் 1ல பகவான் கண்டென்மெண்ட் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்குன்னு சொல்ற மாதிரி, இந்த எபிசோட்ல மகாபலி வாமனருக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கூட வருத்தப்படலை. என்னோட நாடு போயிடுத்து, பூமியே போயிடுத்து, எல்லாமே போயிடுத்து. அதோட என்னோட அகங்காரம் மமக்காரம் அது ரெண்டும் போயிடுத்து. நான் ரொம்ப பெருமையோட வாழ்ந்தேன். நான் என்னை தவிர யாரும் இவ்வளவு நல்லா யாகம் பண்ண முடியாது, என்ன மாதிரி தான தர்மம் யாராலும் பண்ண முடியாதுன்னு அந்த ஒரு செருக்கு இருந்தது, அதுவும் போயிடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சினாலன்னு அதை ஒரு கெட்ட விஷயமா அவன் எடுத்துக்கல. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா நான் சொல்லணும்னு நினைச்சது. நம்மளோட பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு நம்ம மேல இருக்கிற வெல்விஷர்ஸ், நமக்கு பக்கத்துல இருக்கிற வெல்விஷர்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு கொடுத்தா அது நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு மகாபலி நிறைய பகவான் கிட்ட பேசுவான். அதை அவன் எப்படி எடுத்துட்டான் அப்படிங்கிறத பத்தி பேசுவான். பகவான் அவன் தலைமையில காலை வச்சு, நீ சுத்தள லோகத்துக்கு போ, கொஞ்சம் வருஷம் அங்க இரு, அதுக்கப்புறமா நான் அவனுக்கு சாவரணி மன்வந்தரா அந்த டயத்துல நீ இந்திரனா ஆட்சி புரிவ அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுக்கிறார். அதனால இதோட வாமனாவதாரம் முடியுது. மகாபலிக்கும் ஓணத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மகாபலி பகவான் கிட்ட வேண்டிக்கிறான், வருஷத்துக்கு ஒரு தடவை நான் பூமிக்கு என்னோட குடிமக்கள் எல்லாம் நான் பார்க்கணும்னு வேண்டினதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் வர சம்பவம் தான் ஓணம்னு கேரளால எல்லாரும் கொண்டாடுறான். அதுக்கப்புறம் இந்த மகாபலி அப்படிங்கிறவன் யாரு, அதை பத்தி ஒரு சின்ன தகவல் சொல்லிட்டு இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். மகாபலி போன ஜென்மத்துல எலியா இருக்கான். ஒரு சிவன் கோவில்ல தினம் விளக்குல இருக்கிற நெய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அந்த நெய் சாப்பிட வரும்போது அந்த விளக்கு ஜஸ்ட் அணைக்கிற ஸ்டேஜில் அவர் அந்த எலி சாப்பிட வரும்போது அது தூண்டி விட்டு அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த கோவில்ல அருள் புரிஞ்சுட்டு இருக்கிற சிவன் இந்த எலிக்கு நீ இத்தனை நாளா அந்த நெய்யை சாப்பிட்டதுனால நீ அசுர குலத்துல போற, ஆனா நீ தூண்டி விட்டு விளக்கு எரிஞ்சதுனால நீ சக்கரவர்த்தியா இருப்பேன்னு சொல்லி அந்த எலி தான் மகாபலி சக்கரவர்த்தியா அடுத்த ஜென்மத்துல பிறக்கிறது. இதுதான் மகாபலிக்கும் சிவனுக்கும் உள்ள கனெக்ஷன். மகாபலிக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் நடந்ததுனால, சிவனோட அருள் அவனுக்கு இருந்ததுனால சிவன் வாமனரை சபிக்கிறதா ஒரு குறிப்பு கிடைச்சது. அந்த சாப நிவர்த்திக்காக வாமனாவதாரத்திலேயோடையே போய் கடலூருக்கு பக்கத்துல திருமாணிக்குழி அப்படின்னு ஒரு ஊர்ல அங்க அருள் புரியிற வாமனபுரீஸ்வரரை வாமனர் தரிசிக்கிறதா ஒரு குறிப்பு கிடைச்சது. அந்த கோவில் புராணம் சொல்றது. இந்த திருமாணிக்குழிங்கிறது கடலூருக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கோவில்ல வாமனர் இடைவிடாம பக்தி பண்றார் அப்படிங்கிற மாதிரி ஸ்தல புராணம் சொல்றது. ஒரு விசேஷம் என்ன இந்த கோவில்ல அப்படின்னா, ஒரு திரைச்சீலை இருக்குங்க, கர்டன் திரைச்சீலை, அது எப்பவுமே மூடித்தான் இருக்கும். வாமன அவதாரத்துல வாமனர் அங்க பக்தி பண்றதா சொன்னேன் இல்லையா? அதனால இடைவிடாமல் அவர் பக்தி பண்ணினால வேற பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மி நேரம் தான் பகவானோட தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த திருமாணிக்குழி கோவிலை பத்தி சொல்லி
அங்கு வந்து அருள் புரிஞ்சிருக்கிற வாமனபுரீஸ்வரரை பற்றி பேசி இந்த தொடரை நான் இதோட நான் முடிக்கிறேன். இப்போ இந்த இந்த தொடரில் ஓணம் பண்டிகையோட சிக்னிஃபிகன்ஸு, சிவனுக்கும் மகாபலிக்கும் என்ன கனெக்ஷன், அதுக்கப்புறம் மகாபலி சக்கரவர்த்திக்கும் வாமனருக்கும் நடந்த சம்பாஷணைகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா எடுத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல விஷயங்களோட அடுத்த தொடரில் உங்களை நான் சந்திக்கிறேன்.